ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற 7th ப்ராப்ளம். கொஷின் என்னென்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 3, 2, 7, 5 அண்ட் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு -1, -3, 5, 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வெரிஃபை தட் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த சம்முக்கான டிஃபைனிங் த ப்ராப்ளம் என்னன்றது தான். ஆக்சுவலி இந்த ப்ராப்ளத்தை 2 பிக் ஸ்டெப்ஸ் வச்சு தான் செஞ்சாகணும். அதாவது ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணிவிட்டு தென் ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஏபி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். தென் அந்த ஏபிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். தென் ஏபிக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். தென் இன்வர்ஸ் ஆஃப் த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏபி ஹோல் இன்வர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். தென் ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஒய் பிகாஸ் அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். தென் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். தென் இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் அண்ட் பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு சொல்லி ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணணும். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஓவரால் வியூவை பார்த்துட்டீங்க. இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு மூவ் ஆகலாம். நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஏ வேல்யூ என்ன பி வேல்யூ என்னன்னு சொல்லி, ரைட்டா? ஸோ கிவன் தட் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 3, 2, 7, 5. தென் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு -1, -3, 5, 2. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறது. நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஏயும் பிஏயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 into -3 is -9, 2 into 2 is +4, 7 into -1 is -7, 5 into 5 is +25, 7 into -3 is -21, 5 into 2 is +10. இதை சால்வ் பண்ணி எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்னா, -3 + 10 is 7, -9 + 4 is -5, -7 + 24 is 18, -20 + 10 is -11. இதுதான் ஏபியோட வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ட்ரா பண்ணக்கூடாது, ஜஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும்தான் ட்ரா பண்ணணுன்றது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ -77. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ -90. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா -77 + 19ன்னு மாறும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 13ன்னு கிடைக்கும். ஓகே, தென் இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் ஷோஸ் தட் ஏபி இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் நமக்கு என்ன தெரியும், அதோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுன்றது தெரியும், ரைட்டா? ஸோ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கணும். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. நமக்கு 2x2க்கு ஈஸியாக அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான வே ஆல்ரெடி தெரியும். அது என்னன்னா, இந்த ஏபி மேட்ரிக்ஸில் ஜஸ்ட்டு மெயின் டயக்னலில் மட்டும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். பிளேஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 7 கீழே வரும், -11 மேலே போகும். ஸோ 11 and 7 will be here. ஆன்டி டயக்னலில் பிளேஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் சைன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ -5 இருக்கிறது +5ன்னு சேஞ்ச் ஆகும், +18 இருக்கிறது -18ன்னு சேஞ்ச் ஆகும். இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஓகே, தென் we know that AB the whole inverse is equals to AB adjoint of AB.
நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் ஏ இருக்கிற இடத்துல ஏபின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சேஞ்சஸுமே இதில் பண்ணலை. ஸோ இதில் வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 1/determinant of ABயோட வேல்யூ என்னென்னா 13. ஓகே, தென் adjoint of ABயோட வேல்யூ -11, 5, -18 and 7. ஓகே, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட். இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி வச்சுக்கலாம். தென் இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகும். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 3, 2, 7, 5. 3 into 5 is 15. 7 into 2 is 14. So this will be equals to 1, which is not equal to 0. This shows that A is non-singular matrix. A non-singular matrix இருந்தால் அதுக்கு inverse exist ஆகும், ரைட்டா? ஸோ A inverse exists. இப்போ Bக்கு ப்ரொசீட் பண்ணணும். Bயோட மேட்ரிக்ஸ் என்ன? -1, -3, 5 and 2. இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் B இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடக்கூடாது, ஜஸ்ட் லைன்ஸ் தான் ட்ரா பண்ணணும். -2 into 2 is -2, மைனஸ் ஆல்ரெடி இருக்கும். -3 into 5 is -15. அப்போ இது எப்படி ஆகும்னா -2 plus 15 ஆகும், which is equals to 13. This is also not equal to 0. So this shows that B is non-singular. இதுலேருந்து என்ன இன்னொன்றும் தெரியுது? B non-singulaராக இருந்தால் B inverse exists. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஏக்கும் பிக்கும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிம்பிள் மெத்தட் நமக்கு தெரியும்னு சொல்லி, அந்த சிம்பிள் மெத்தடில் மெயின் டயகனலில் மட்டும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். இட் வில் பி 5 ஹியர், 3 வில் பி ஹியர். ஆன்டி டயகனலில் சைன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். விச் இஸ் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ்னு மாற்றணும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ்னு மாற்றணும். பாசிட்டிவ் 2 இருக்குது, ஸோ நெகட்டிவ் 2ன்னு மாறும். இங்கே பாசிட்டிவ் 7 இருக்குது, ஸோ -7ன்னு மாறும். ஓகே, அண்ட் adjoint of B is equals to, இங்கேயும் அதே மெத்தடாலஜி தான், மெயின் டயகனல் மட்டும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 2 இங்கே இருக்கும், -1 இங்கே இருக்கும். ஆன்டி டயகனலில் சைன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இங்கே -3 இருக்குது, ஸோ +3ன்னு மாறும். இங்கே 5 இருக்குது, ஸோ -5ன்னு சேஞ்ச் ஆகும். இப்போ அட்ஜாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். We know that A inverse is equals to 1/determinant of A into adjoint of A, ரைட்டா? இப்போ நான் இந்த சைடு A inverse கண்டுபிடிக்க போகிறேன். determinant of A into adjoint of A. சைமல்டேனியஸாக B inverse இந்த சைடு கண்டுபிடிக்கிறேன். இந்த ஃபார்முலாவில் A இருக்கிற இடத்துலலாம் Bன்னு ரீப்ளேஸ் பண்ணால் B inverse கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கிடைச்சிடும். ஓகே, இப்போ எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நம்ம ஒர்க். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 1, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 5, -2, -7 and 3. B இன்வர்ஸோட வேல்யூ 1/determinant of B யோட வேல்யூ 13, அட்ஜாயிண்ட் B யோட வேல்யூ 2, 3, -5 and -1. இப்போ A இன்வர்ஸ் B இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் B இன்வர்ஸ் அண்ட் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் B இன்வர்ஸ் அண்ட் A inverse. So B inverse into A inverse is equals to, first scalar ரெண்டையும் நான் வெளியே வச்சுக்கிறேன். 1/13, then அந்த மேட்ரிக்ஸ் 2, 3, -5, -1. then இங்கே இருக்கிற ஸ்கேலார் வேல்யூ 1/1, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இடையில டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இங்கே என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு ஸ்கேலார் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். விச் இஸ் 1 into 1 is 1, 13 into 1 is 13. Then 2 into 5 is 10. 3 into -7 is -21. Then 2 into -2 is -4. 3 into 3 is +9. Then -5 into 5 is -25.
minus 1 into minus 7 is plus 7. Minus 5 into 2 is 10. Minus 1 into 3 is minus 3. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஸ்கேலார் வேல்யூ இங்கே அப்படியே தான் இருக்கும். தென் இதை சப்ராக்ட் பண்ணும்போது minus 11, இதை சப்ராக்ட் பண்ணும்போது 5, இதை சப்ராக்ட் பண்ணும்போது minus 18, இதை சப்ராக்ட் பண்ணும்போது 7 கிடைக்கும். இதை செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவேஷன் 2. AB the whole inverse is equals to B inverse into A inverse. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதோட இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகுது. எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.